ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். காதல் மன்னன் எபிசோட் 6ல் என்ன நடக்குன்னு பார்க்கலாமா? எபிசோட் 6ஓட ஸ்டார்டிங்லேயும் நம்ம லின் பையனை தான் காட்டுறாங்க. அவனுக்கு வழக்கமாக அந்த கனவு வரும் இல்லையா? அந்த மாதிரி கனவுல தான் இப்பயும் இருக்கான். அவன் அப்படியே படுத்திருக்கான். பக்கத்தில் ஒரு பூ இருக்கு. அந்த பூ அப்படியே பார்த்துக்கிட்டேவும் டக்குன்ட்டு எந்திரிச்சு உட்காந்து நம்ம எங்கே இருக்கிறோங்கிற மாதிரி பார்த்துட்டு மறுபடியும் முதல்ல இருந்தாங்கிற மாதிரி அவன் அப்படியே யோசிக்கிறான். அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணோட சவுண்டு கேட்குது, லின் லின்னுட்டு. இவன் இருந்துட்டு யார் அது, யார் என்ன கூப்பிடுறது, உங்களுக்கு என்ன வேணுங்கிற மாதிரி நம்ம லின் பையன் கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு லின் எனக்கு உன்னோட லவ் வேணும், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேவும் அந்த பொண்ணு நம்ம லின் பக்கத்தில் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. இதை பார்த்த நம்ம லின் பையன் இருந்துட்டு ஐயோ என் பக்கத்துல வராதங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருந்தா அப்படியே டக்குட்டு இந்த பக்கத்துல அப்படியே எந்திரிச்சு உட்கார முழிச்சுக்கிட்டு என்னன்ட்டு பார்த்தா பயபல தூங்கிக்கிட்டேவும் கனவு கண்டு இருக்கு. அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு நம்ம எங்க இருக்கிறோங்கிற மாதிரி மறுபடியும் அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு எனக்கு மறுபடியும் இந்த கனவு எனக்கு மட்டும் ஏன் தான் இந்த கனவு திரும்ப திரும்ப வருதோங்கிற மாதிரி நம்ம லின் பையன் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்படியேவும் அங்க கட் பண்ணா ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தான் காட்டுறாங்க. நம்ம சன் வந்து லின்ன டிராப் பண்றதுக்காண்டி அவனோட கேண்டோக்கு தான் வந்திருக்கான். அப்படி வந்து டிராப் பண்ணிட்டு நம்ம சன் வந்து லின்னையே அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். இதை பார்த்தா நம்ம லின் பையன் இருந்துட்டு ஏன் இந்த மாதிரி சிரிக்கிறீங்கன்னு கேட்க, அதுக்கு நம்ம சன் பையன் இருந்துட்டு இல்ல இன்னைக்கு உன்னோட டே வந்து நல்லபடியா போகட்டுங்கிற மாதிரி நம்ம சன் வந்து சொல்லிட்டு அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். இதை பார்த்து நம்ம லின் பையன் இருந்துட்டு ஓ அப்படியா தேங்க்யூன்னு சொல்லிட்டு போலான்ட்டு பார்த்தா நம்ம சன் வந்து அவனை கூப்பிட்டு உனக்கு இந்த ஃபைல் வேணாமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபைலை காமிக்க நம்ம லின் பையன் இருந்துட்டு இல்ல எனக்கு இந்த ஃபைல் எல்லாம் வேணாம், இதோட காப்பி நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கேன், அதனால இந்த ஃபைலை நீங்களே வச்சுக்கோங்க மாதிரி நம்ம சன் கிட்ட நம்ம லின் பையன் சொல்லிட்டு சரி ஓகே நான் இங்க இருந்து போறேங்கிற மாதிரி நம்ம லின் வந்து அங்க இருந்து அப்படியே போயிடுறான். நம்ம சன் பையனும் அவனை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே கார்ல உட்காந்துருக்கான். அப்புறம் ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. நம்ம லின் பையன் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கான். இவன் ப்ரெசன்டேஷன் பண்ற விதத்துல எல்லாருக்குமே அவனோட டிசைன் வந்து ரொம்ப சூப்பரா பிடிச்சி போயிருச்சு. இவங்க எல்லாருமே அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. லின் உன்னோட டிசைன் சூப்பரா இருக்கு, எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, செமையா இருக்குங்கிற மாதிரி எல்லாருமே பேசிட்டே இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம கேவ் மேடமும் அந்த டிசைனை பார்த்துட்டு லின் ஆமா நிஜமாவே தான் உன்னோட டிசைன் வந்து நல்லா இருக்கு, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு, உன் டிசைனை தான் நான் கொடுக்க போறேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உன்னோடது, பிம்மோடது, ஜுலதேஷோடது, இவங்க 3 பேரோடதையும் நான் வந்து கொடுக்கலான்னு இருக்கேங்கிற மாதிரி நம்ம காவு சொல்ல நம்ம லின்னுக்கு வந்து செமையா ஹாப்பி ஆயிருது. தேங்க்யூ மேம்ட்டு அவன் அப்படியே சொல்லிட்டே இருக்கான். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு வந்து லின் உன்னோட இந்த டிசைனோட காப்பி இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு மெயில் பண்ணிருங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்க நம்ம லின்னும் சரி ஓகேன்னு பண்ணலான்ட்டு போனா நம்ம காவு மேடம் இருந்துட்டு இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் லின், நீ இந்த டிசைனோட காப்பியை டைரக்டா நீ எனக்கே கொடுத்துருங்கிற, ஏன்னா இந்த டிசைன் எல்லாத்தையுமே நான் தான் அங்க கொண்டு போய் கொடுக்கணும், அதனால நீ இதை என்கிட்டயே கொடுத்துருங்கிற மாதிரி நம்ம காவு சொல்ல லின்னும் சரி ஓகேன்ட்டு அந்த பென் டிரைவரை கொண்டு போய் நம்ம காவு கிட்ட கொடுத்துட்டு அப்படியே வரான். அதுக்கப்புறம் நம்ம காவு மேடம் இவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் நான் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. என்னன்னா பிரசிடென்ட் வந்து இன்னைக்கு நைட் எல்லாருக்குமே பார்ட்டி தராங்க, எல்லாருமே வந்துருங்க, இன்டென்ஸ் நீங்களும் வந்துருங்க மாதிரி நம்ம காவு மேடம் சொல்ல அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமா ஹாப்பி ஆயிருது. நம்ம இன்டென்ஸுக்கும் பயங்கரமா ஹாப்பி ஆயிருது. ஏன்னா இன்டென்ஸையும் வர சொல்லியிருக்காரு இல்லையா, அதனால பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு அவங்களும் ஜாலி ஜாலின்ட்டு அங்க குச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்டென்ஸ் 3 பேரையும் தான் காட்டுறாங்க. நம்ம பையன் இருந்துட்டு பேம் ரெடி ஆயிடுச்சா இல்லையா, சீக்கிரமா வாங்க, இன்னும் எவ்வளவு நேரம் தான் பண்ணுவீங்க, எனக்கு பசிக்குதுங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம பேமும் இன்னும் வந்துட்டு நம்ம பேம் பாப்பா பார்த்துட்டு இவனுக்கு பாரு இவன் ட்ரெஸ் எப்படி இருக்குங்க மாதிரி நம்ம பேம் சொல்ல நம்ம அதை பார்த்துட்டு எனக்காண்டி கொஞ்சம் சுத்தி காட்டுன்னு சொல்ல நம்ம இன்னும் அப்படியே சுத்தி காமிக்கிறான். அதை பார்த்துட்டு நம்ம பையனும் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குங்க மாதிரி நம்ம சொல்லிடுறான். நம்ம பேம் பாப்பா இருந்துட்டு பிறகு இன்னைக்கு பார்ட்டில இவன் நல்லா இருக்க வேணாமா, இருந்தாலும் ஏதோ ஒண்ணு குறையுதுங்கிற மாதிரி நம்ம பேம் சொல்ல அதுக்கு இருந்துட்டு அடியே இது வரைக்கும் அவனுக்கு 10 ட்ரெஸ் மாத்தி விட்டுட்டடி, இன்னும் எத்தனை ட்ரெஸ் தான் மாத்த போறாங்கிற மாதிரி நம்ம பேம் கிட்ட சொல்ல அதுக்கு பேம் இருந்துட்டு பிறகு பிரசிடென்ட் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்ட்டி தராருன்னா சும்மாவா, எனக்கு தெரிஞ்சு அதில் என்ன கரெக்ட் பண்றதுக்காண்டி தான் இருக்கும், சரி சரி உனக்கு டெக்ஸ்ட் வந்துச்சு என்ன லொகேஷன்ட்டு பாருன்னு சொல்ல நம்ம பையனும் பாக்குறான். அப்புறம் நம்ம சன் வீட்டில் தான் சன் பையன் ஒரு ட்ரெஸ்ஸாக வச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த ட்ரெஸ் போடலாமா அந்த ட்ரெஸ் போடலாமா, இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்ட்டு மாற்றி இப்படியே வச்சு பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம சாம் பையன் வந்துட்டு டே அண்ணா இது வரை எம்ப்ளாய் பார்ட்டி மட்டும் தான்டா, அதுக்காண்டி ஏன்டா நீ இவ்வளோ ஓவரா பண்ணிட்டு இருக்குங்கிற மாதிரி நம்ம சாம் வந்து சன் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம சன் பையன் இருந்துட்டு எனக்கு தெரியும்டா இது வரை எம்ப்ளாய் பார்ட்டி மட்டும் தான்ட்டு, ஆனால் அந்த இடத்துக்கு வந்து நம்ம லின்னும் வருவான் இல்லையா, அவன் முன்னாடி நான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹேலாகவும் ஹேண்ட்ஸமாகவும் இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து சாம் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம சாம் வந்து சன்னை பார்த்துட்டு டே அண்ணா நீ தாய்லாந்துக்கு வந்தப்பறம் ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டடா, இந்த மாதிரிலாம் பண்ணாதங்கிற மாதிரி நம்ம சாம் பையன் சன் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம சன் பையன் வந்துட்டு சரி சரி போதும் நான் உன்னை ரெஸ்டாரண்ட் புக் பண்ண சொன்னேன் என்னாச்சு புக் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து சாம் கிட்ட கேட்க, அதுக்கு சாம் இருந்துட்டு ஓ அதெல்லாம் புக் பண்ணிட்டேன் சலாய் கிராண்ட் எல்லாருக்கும் லொகேஷனையும் சென்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் பையன் சன் கிட்ட சொல்ல, அதுக்கு சன் வந்து சலாய் கிராண்டா இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு, ஒருவேளை அம்மாக்கு தெரிஞ்ச ஹோட்டலா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து சாம் கிட்ட கேட்க, அதுக்கு சாம் இருந்துட்டு ஒருவேளை இருக்கலாம் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் வந்து சன் கிட்ட சொல்லிட்டு அவனை பார்த்து டே அண்ணா அவனை நீ லவ் பண்றேன்ட்டு எனக்கு தெரியும்டா, அதுக்காண்டி இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாவா நீ அவனை லவ் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் வந்து சன் கிட்ட கேட்க, அதுக்கு சன் வந்து அவனை பார்த்து சிரிச்சிட்டு சரி நீ எப்ப வரலான் இருக்க, இப்படியே அங்கேயே இருந்தா இப்படி அம்மா கேட்டாங்கன்னா எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்ட்டு நான் சொல்லிடுவேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து சாம் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம சாம் பையன் இருந்துட்டு டே அண்ணா இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்றா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் மட்டும் இருக்கு, அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நானும் வரேனே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இவன் வந்து இந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிட்டு இருந்தானா, அப்படி போனவே திரும்ப வந்து டே அண்ணா நீ கையில வச்சிருக்கிறதே நல்லா தான் இருக்கு, அதையே சூஸ் பண்ணிக்கிறேங்க மாதிரி நம்ம சாம் பையன் சொல்லிட்டு போயிடுறான். நம்ம சன் பையனும் டே நான் ரெண்டையும் கையில வச்சிருக்கேன்டா எதுன்னு சொல்லிட்டு போ, நான் கரெக்டா தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம சன்
வந்து அப்படியே கத்திக்கிட்டே நிக்கிறான். அப்புறம் இவங்க 3 பேரையும் தான் காட்டுறாங்க. நம்ம யோ பையன் இருந்துட்டு டேய் லொகேஷன்ல வந்துருச்சுங்கிற மாதிரி நம்ம யோ சொல்ல, நம்ம பேம் இருந்துட்டு என்ன இடம்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் வந்து யோ கிட்ட கேட்க, நம்ம யோ பையன் வந்து அந்த மொபைல் அப்படியே பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு அப்படியே வாயை பொளந்துட்டு நிக்கிறான். இதை பார்த்த நம்ம பேம் இருந்துட்டு டேய் என்னாச்சுடா காரை புக் பண்ணுங்கிற மாதிரி நம்ம பேம் பாப்பா யோ கிட்ட சொல்ல, நம்ம யோ பையன் அதை பார்த்துட்டு அப்படியே வாயை பொளந்த மாதிரியே இவங்கள பார்த்து டேய் சலாய் கிராண்டடா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ பையன் சொல்ல, அதுக்கு நம்ம பேமும் சலீனும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு என்னது சலாய் கிராண்டா அப்படிங்கிற மாதிரி இவங்களும் கத்திக்கிட்டு அப்படியே ஷாக்ல நிக்கிறாங்க. அங்க அப்படியே கட் பண்ணா 3 பேரும் அந்த பார்ட்டிக்கும் வந்துட்டாங்க. நம்ம பேமும் யோவும் முன்னாடி அப்படியே வந்துட்டு இருக்கா. நம்ம லின் பையன் இவங்க 2 பேத்துக்கு பின்னாடியே அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. யாரும் பார்க்க கூடாது, பார்த்தா என்ன ஆகுறதுங்க மாதிரி அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம யோ பையன் இருந்துட்டு ஆமா இவ்வளவு பெரிய ஆண்ட்ரியில நீ எப்படி அவங்க கண்ணெல்லாம் மாட்டாம வரப்போற, அதான் எனக்கு தெரியல, மாட்டினா அவளை இவனை செதுக்கிடுவாங்கிற மாதிரி நம்ம யோ பையன் அப்படியே சொல்லி பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து பார்த்தா அந்த இடத்துல நம்ம 3 பேத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு. இதை பார்த்த நம்ம பிம் பாப்பா இருந்துட்டு இது என்ன பார்ட்டியா இல்ல வேற ஏதாவது அடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே 3 பேரும் பயங்கரமா ஷாக்ல வாயை பொளந்துட்டு இருக்காங்க. என்னன்ட்டு பார்த்தா அங்க பார்ட்டி ஹால் மாதிரி இல்ல பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. எல்லாருமே செம சூப்பரா ட்ரெஸ் இதெல்லாமே பண்ணிட்டு வந்திருக்காங்களா. இதை பார்த்த நம்ம பேம் பாப்பா இருந்துட்டு என்னடா எல்லாருமே இவ்வளவு சூப்பரா வந்திருக்காங்க, ஆனா என்ன பாரு நான் எவ்வளவு கேவலமா வந்திருக்கேன் மாதிரி நம்ம பேம் பாப்பா சொல்ல, நம்ம லின் இருந்துட்டு ஏ பேம் நீயாவது பரவாயில்ல நம்ம ஃப்ரெண்ட பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து நம்ம பேம் கிட்ட சொல்ல, நம்ம யோவை இருந்துட்டு ஆமா ஆமா என்ன பாரு நான் போட்டுக்கிற ட்ரெஸ் ஏதோ ஜூக்கு போற மாதிரி இருக்கும், உங்க கூட கம்பேர் பண்ணும்போது நான் ஜீரோ தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ பையன் அப்படியே பேம் கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம சாம் பையன் வந்து நம்ம யோ மேல கைப்படுறோம். நம்ம யோ பையன் இருந்துட்டு யாரா அது அப்படின்னு பார்த்தா வந்திருக்கிறது நம்ம சாம பார்த்தோன்னே யோக்கெல்லாம் பயங்கரமான ஒரு ஷாக். என்னடா இவன் இவ்வளவு சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருக்கிற மாதிரி அவன் அப்படியே மேல கீழேயும் பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்த நம்ம சாம் இருந்துட்டு காய்ஸ் நீங்க எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க அங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போது வாங்க போலாங்கிற மாதிரி நம்ம சாம் பையன் வந்து யோ கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போறான். நம்ம யோ பையன் வந்து பேம் கையை பிடிச்சி இழுத்துட்டு போக இவங்க 2 பேத்துக்கு பின்னாடி நம்ம லின் பையன் யாரும் பார்க்க கூடாது அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு வரான். அங்க போனா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பிரசிடென்ட் கண்டி நம்ம ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற சில பேர் இருந்துட்டு இதோ பிரசிடென்டே வந்துட்டு இருக்காருங்கிற மாதிரி பேச, அங்க எல்லாருமே திரும்பி பார்த்தா நம்ம சன் பையன் செம்ம சூப்பரா ஹேண்ட்ஸமா செம்மையா நடந்து வந்துட்டு இருக்கான். இவன் இப்படி நடந்து வந்துட்டு இருக்கிறத எல்லா பொண்ணுங்களும் எல்லாருமே அங்க இருக்கிற எல்லாருமே இவனை தான் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சன் பையனோட ரியாக்ஷன் எல்லாமே நம்ம லின்னை பார்த்து ரசிக்கிறதோட இருக்கு. நம்ம லின் பையனும் இதை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே அப்படியே நின்றுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம சன் பையன் அப்படியே நடந்து போய் ஸ்டேஜ் மேல ஏறி மயக்க வாங்கி பேசிட்டு இருக்கான். ஹலோ எவ்ரி ஒன், நீங்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், நீங்க எல்லாருமே இந்த வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணீங்கன்ட்டு எனக்கு தெரியும், அதுக்காண்டி தான் இந்த சின்ன பார்ட்டி எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு, இந்த பார்ட்டியில சில ஜுவல்லரி பிசினஸ் எல்லாருமே நான் கூப்பிட்டுருக்கேன், அவங்க எல்லாருமே அவங்களோட ஜுவல்லரி எல்லாத்தையுமே இங்க லான்ச் பண்ணுவாங்க மாதிரி நம்ம சன் பையன் சொல்ல அங்க இருக்கிற எல்லாருக்குமே செம ஹாப்பி ஆயிருது. அப்புறம் நான் இன்னொருத்தவங்களுக்கும் ஸ்பெஷலா தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்கு. அவங்க யாருன்னா நான் இந்த பார்ட்டி இங்க நடக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்த சலாய் கிராண்டோட ஓனர் மிஸ்டர் சட்பும், அவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். மிஸ்டர் சட்டபும் நீங்களும் ஸ்டேஜுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் பையன் கூப்பிட, இதை கேட்டு இருந்த நம்ம லின்னுக்கும் யோக்கு பேமுக்கும் 3 பேத்துக்குமே பயங்கரமான ஷாக், அப்படியே வாயை திறந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவரும் அப்படியே ஸ்டேஜுக்கு வந்து நம்ம சன்னுக்கு அப்படியே ஹேண்ட் ஷேக் எல்லாம் பண்ணி அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம யோவும் பேமும் நம்ம லின்ன பின்னாடி நிப்பாட்டி வச்சு அப்படியே மறைச்சுக்கிறாங்க. அப்புறம் ஸ்டேஜ்ல அவங்க 2 பேர்த்து அப்படியே பொக்கையெல்லாம் கொடுத்து தேங்க்யூன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஓனர் இருக்கார்ல அவர் அப்படியே திரும்பி பார்த்தா அந்த இடத்துல வந்து நம்ம லின் பையன் வந்து ஒளிஞ்சிருக்கா. இது அவரும் பாத்துறாரு இவனும் பாத்துறாரு. பார்த்துட்டு என்ன பண்ண முடியும், அங்க வச்சு ஒண்ணு கேட்க முடியல. அதனால நம்ம அந்த ஓனர் வந்து நம்ம சன்னுக்கு வந்து தேங்க்யூ சொல்லிட்டு அவர் அங்க இருந்து அப்படியே போயிடுறாரு. நம்ம சன் பையன் சொன்ன மாதிரி அந்த ஜுவல்லரி லான்ச் இதுவும் அங்க சூப்பரா நடந்துட்டு இருக்கு. ஜுவல்லரி பாக்குறதுக்கு செமையா இருக்கு. இதை பத்தி அங்க இருக்கிற எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, நல்லா இருக்குன்ட்டு. அப்புறம் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்ட்டி மூடும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ட்ரிங்க்ஸ் எல்லாருமே பயங்கரமா ஊத்தி குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம யோவும் பேமும் பயங்கரமான குடிச்சிட்டு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம லின் பையன் குடிக்காம கொஞ்சம் தெளிவா தான் இருக்கான். இந்த மாதிரி இவங்க அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்க நம்ம சன் பையன் தள்ளி நின்று இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா. நம்ம லின் பார்த்தோன்னே லின் இங்க வா நான் இங்க இருக்கேன் உங்ககிட்ட பேசணுங்கிற மாதிரி நம்ம சன் பையன் அப்படியே கையை காமிக்க, நம்ம லின் பையனும் சரி ஓகே வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களை பார்த்து நீங்க 2 பேரும் ஓகே தான்றா நல்லா இருப்பீங்களா, நான் இங்க இருந்து போகணும், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகணும், நான் இங்க இருந்து போகவாங்கிற மாதிரி நம்ம லின் பையன் கேட்க, அவங்களும் ஓ தாராளமா போ நாங்களாம் இது நல்லாவே இருக்கோங்கிற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. நம்ம லின் பையனும் சரி ஓகேன்ட்டு அங்க இருந்து அப்படியே போயிடுறான். லின் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் பயங்கரமான கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்கிறத தள்ளி நின்று நம்ம பிரின்னும் சாமும் நின்று பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பேரை ரசிச்சிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு இதுல இந்த பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நம்ம பிரின்மும் சாமும் அவங்க பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க 2 பேரும் ஜோடியா நடிச்சாலும் நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம சன் வந்து ரெஸ்ட் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அது பாக்குறதுக்கு ரெஸ்ட் ரூம் மாதிரியே இல்ல, அது ஒரு ரூம் மாதிரி செம லக்ஸரியான ரூம் மாதிரி இருக்கு. அந்த ரூம்ல நம்ம சன் பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்க. நம்ம லின் பையன் கதவு திறந்து உள்ள வந்து நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்கறா எப்படி இருக்கு நல்லா இருக்கா உனக்கு பிடிச்சிருக்காங்க மாதிரி நம்ம சன் கேட்க லின் இருந்துட்டு அது வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம சன் வந்து டக்குட்டு அவன் கையை பிடிச்சிட்டு என்னாச்சு நீ ஓகேவாங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம லின் பையன் இருந்துட்டு பீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒன்னு சொல்லணுங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம சன் பையன் இருந்துட்டு அவனை பார்த்து என்ன சொல்ல போறேங்கிற மாதிரி அவனை அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான். அப்படி இவங்க 2 பேரும் பாத்துக்கிட்டே இருக்கும்போது அங்க இருந்து அந்த செலாய்
கிராண்ட் ஓனர் இருக்காரு இல்லையா, அவர் வராரு. அவர் வரத நம்ம லின் வந்து பார்த்துட்டு டக்குன்னு கையெடுத்துட்டு அப்படியே நிக்கிறான். அதுக்கு அந்த கிராண்ட் ஓனர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து என்ன பண்றீங்க, என்னோட பையனும் பிரசிடென்ட்டும் ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்கு பார்த்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓனர் சொல்றாரு. இதை கேட்ட பிறகுதான் நம்மளுக்கே தெரியுது நம்ம லின் வந்து அவரோட பையன்ட்டு. நம்ம லின் பையன் இருந்துட்டு அப்பாங்கிற மாதிரி சொல்றான். நம்ம சன்னுக்கு வந்து பயங்கரமான ஷோக்கு. என்னது அப்பாவா, முதல்லயே சொல்ல மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன்னோட ரியாக்ஷன்ல இருந்துச்சு. நம்ம லின்னோட அப்பா வந்து அப்படியே நடந்து அவர் பக்கத்துல போய், அப்ப இதுதான் உனக்கான காரணம், இதனாலதான் நீங்க ஒர்க்குக்கு வர மாட்டேங்கிறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின்னோட அப்பா கேட்க, அதுக்கு லின்னு இருந்துட்டு, அப்பா நீங்க ரொம்ப ஓவரா யோசிக்கிறீங்கப்பா, எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு, பிடிச்சதுனாலதான் நான் இந்த வேலையை செய்யறேன், அவரை பிடிச்சதுனால இல்ல, எனக்கு இந்த வேலை நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் நான் அந்த வேலையை ரொம்ப இஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சொல்றா. அதுக்கு அவங்க அப்பா இருந்துட்டு, அதான் நான் பார்த்தேனே, எங்க என் கண்ணுல மாட்டிருவியோன்ட்டு ஒளிஞ்சு போறேன், நீ எல்லாம் ரொம்ப வளர்ந்துட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம லின்னோட அப்பா சொல்ல, அப்பா நான் நிஜமாவே இப்ப நான் வளர்ந்துட்டேன்ப்பா, என்ன பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், இப்ப நீங்க கவலைப்பட வேணாங்கிற மாதிரி நம்ம லின் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கான். அதுக்கு அவங்க அப்பா என்னமோ சொல்ல வர்றாரு. அதுக்குள்ள நம்ம சன் பையன் முந்திக்கிட்டு, லின் வந்து இந்த மாதிரி என்னோட கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அவன் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம், நான் அவனை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறேங்கிற மாதிரி பேசிட்டு நம்ம சன் வந்து அவங்க அப்பாவுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணலான்ட்டு கை நீட்டுறாரு. ஆனா அவங்க அப்பா அப்படியே கண்டுக்காம அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காரு. நம்ம சன்னுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிருது. அப்ப நம்ம லின்னோட அப்பா இருந்துட்டு, இது வந்து ஃபேமிலி மேட்டர் தானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவனை அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்க, நம்ம லின் பையன் அவங்க அப்பாவை கூட்டிட்டு போய் தனியா நிப்பாட்டி வச்சுட்டு, அப்பா இது வெறும் 3 மாசம் தான், நான் உங்க கம்பெனில இன்டர்ன்ஸ்டா இருப்பேன், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்டயே வரேன், இப்போ உங்க கம்பெனிக்கு வராது அடுத்த விஷயம், ஆனா நான் உங்க கம்பெனிக்கே மறுபடியும் வரேன், இப்போ உங்க கூடயே இருக்கேங்கிற மாதிரி நம்ம லின் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசி சமாளிச்சுட்டு இருக்கான். அவங்க அப்பா கிட்ட ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்ட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்கா. அவங்க அப்பாவும் ஒரு வழியா சமாளிச்சிட்டார் போல. சமாளிச்சதுக்கு அப்புறம் அவன் நம்ம லின் பையன் அவங்க அப்பாவுக்கு கியூட்டா கண்ணத்துல கிஸ் கொடுத்துட்டு, என்னோட கியூட் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து சன் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ண வந்தான் இல்லையா, அப்ப அது கொடுக்காதனால இப்ப நம்ம லின்னேவும் அவங்க அப்பா கையை பிடிச்சி நம்ம சன்னுக்கு அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ணி விடுறான். அப்படியே அவங்க மூமெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம யோவையும் ஷாமையும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் அப்படியே ரோட்ல நடந்து வந்துட்டே இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது நம்ம சாம் பையன் வந்து யோ கிட்ட கேட்கறான், உனக்கு அந்த மாதிரி லின் வந்து மில்லியனரோட பையன்ட்டு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் கேட்க, நம்ம யோ பையன் இருந்துட்டு, ஓ எனக்கு தெரியுமா, ஆனா லின் தான் இந்த மாதிரி வெளியே யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ வந்து பேசிட்டு இருக்க. அப்ப நம்ம சாம் இருந்துட்டு, சரி அப்பனா உனக்கு எந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் கேட்க, அதுக்கு நம்ம யோ இருந்துட்டு, எனக்கு நானா இருக்கிறது தான் பிடிக்கும், நான் நானா இருந்தேன்னா நான் எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் போய் சாப்பிடலாம், எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், நான் உண்மையை உங்ககிட்ட சொல்லவா, நீ என்ன மாதிரி தானே, நீ என்ன மாதிரி இருக்கிறதுனால தானே என் கூட இருக்க, என் கூட இருக்கிறதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோ வந்து அவனை அப்படியே பார்த்துட்டேவும், நான் ரொம்ப பேசுறேன் இல்ல, ரொம்ப குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, வா இங்க இருந்து போலாங்கிற மாதிரி நம்ம யோ பையன் சொல்லிட்டு முன்னாடி போயிடுறான். நம்ம சாம் பையன் வந்து அங்கேயே நின்னுட்டு, என்னடா இவன் இப்படி பேசுறேன்னு, உண்மை தெரிஞ்ச என்ன நடக்கும்னு தெரியலையேங்கிற மாதிரி அவன் அப்படியே அங்க நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்கான் நம்ம சாம் பையன். அப்புறம் நம்ம சன்னையும் லின்னையும் தான் காட்டுறாங்க. நம்ம சன்னுக்கு வந்து லின்ன அவனோட வீட்டுல டிராப் பண்றதே ஒரு வேலையா வச்சுட்டு அலையிறான். இந்த வாட்டியும் நம்ம சன் வந்து லின்ன டிராப் பண்றதுக்கு தான் வந்திருக்கான் போல. நம்ம லின் பையன் வீடு வந்துருச்சு, நான் இறங்குறேன் அப்படின்ட்டு சொல்ல, நம்ம சன் வந்து லின்னோட கையை பிடிச்சிட்டு, எனக்கு உன்னோட இந்த சாஃப்டான கையை விடுறதுக்கு மனசே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்ப நம்ம லின் பையன் இருந்துட்டு, போதும் போதும் இவ்வளவு ஸ்வீட்டாலாம் என்கிட்ட பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல, அதுக்கு சன் இருந்துட்டு, நான் நிஜமா தான் சொல்றேன், உண்மையாவே உன்னோட கை வந்து சாஃப்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம லின் இருந்துட்டு, சரி ஓகே இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிருச்சு, நீங்க ரொம்ப நாளா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் ரொம்ப சேஃபா டிரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து நம்ம சன் கிட்ட சொல்லிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கேட்டுட்டே இருக்கா, சேஃபா டிரைவ் பண்ணிட்டு போங்கிற மாதிரி ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கேட்டுட்டே இருக்கான். அப்ப நம்ம சன் இருந்துட்டு, சரி ஓகே இன்னைக்கு நான் வீட்டுக்கு போறேன், ஆனா நாளைக்கு நீ என் கூட டேட்டிங் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்லிட்டு அவனும் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சிட்டே இருக்கான். இவன் எப்படி ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கேட்கறத நம்ம லின் வந்து பார்த்து சிரிச்சுட்டு அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இவன் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் 2 பேரும் எங்க டேட்டிங் வந்திருக்காங்கன்ட்டு நம்ம போன எபிசோட் லாஸ்ட்லயே பார்த்திருப்போம் இல்லையா, நம்ம சன் வந்து அவனோட மவுண்டன் ஹவுஸ் கூட்டிட்டு வந்தது, 2 பேரும் ஒன்னா டான்ஸ் ஆடினது, நம்ம சன் வந்து ப்ரப்போஸ் பண்ணது, அப்புறம் அவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணது, இது எல்லாமேவும் இப்பதான் காட்டுறாங்க. அதாவது போன எபிசோட்ல காமிச்சது இப்பதான் நடக்குது. எனக்கு உங்ககிட்ட இந்த ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த பெல்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த பெல்ட் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல பண்ணுங்க, நான் இதுக்கான ஆன்சர் லாஸ்ட்ல சொல்றேன், இந்த எபிசோடுக்கான லாஸ்ட்ல. அப்புறம் நம்ம சன் பையனை தான் காட்டுறாங்க. நம்ம சன் வந்து லின்காண்டி சமைச்சிட்டு அங்க டேபிள்ல வச்சு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது லின் பையன் அங்க எந்திரிச்சு வந்துடுறான். இவன் இப்படி வரத வந்து நம்ம சன் வந்து பார்த்துட்டு, லின் எந்திரிச்சிட்டியா, நல்லபடியா தூங்குனியா, நல்லபடியா கனவு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க, நம்ம லின் பையனும் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு, ஓகே நல்லா தூங்குனேன், நல்லபடியா கனவு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்றான். இதை பார்த்தா நம்ம சன் வந்து, என்னாச்சு, என்ன விஷயம், ஏதாவது சொல்லணுமா, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட கேட்கறான். அதுக்கு சன் இருந்துட்டு, இல்ல அது சாரி அதுக்கு லின் இருந்துட்டு, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டாடி அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம சன் பையன் வா இங்க உட்காரு அப்படிங்கிற மாதிரி அவனை கூப்பிட்டு வந்து அந்த டேபிள் உட்கார வச்சுட்டு, நான் உனக்காண்டி ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ணிருக்கேன், நூடுல்ஸ் பண்ணிருக்கேன், சாப்பிட்டு பாரு, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம லின் பையனும் அந்த நூடுல்ஸ் அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, வாவ் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, டேஸ்டாவும் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து நம்ம சன் கிட்ட சொல்றான். அதுக்கு நம்ம சன் பையன் லின்னை பார்த்துட்டு சொல்றான், ஓ நீ இந்த நூடுல்ஸ் நல்லா இருக்குன்ட்டு சொல்றியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நம்ம லின் கிட்ட கேட்க, நம்ம லின் இருந்துட்டு, ஆமா நான் அந்த நூடுல்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், நீங்க வேற ஏதோ பத்தி பேசிட்டு இருக்கீங்க போல அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட கேட்க, அதுக்கு சன் இருந்துட்டு,
ஆமா. நான் கூட நீ வேற எதையோ சாப்பிடணும்னு நெனைக்கிறேங்கிற மாரி நான் நெனச்சேன் அப்படிங்கிற மாரி நம்ம சன் சொல்ல, அதுக்கு லின் வந்து அவன் கையில பட்டுன்னு அடிச்சுட்டு, டாடி சும்மா இருங்க. நீங்க எத பத்தி நெனைக்கிறீங்கன்ட்டு எனக்கு தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சும்மா சாப்பிடுங்க அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படியே சிரிச்சுக்கிட்டேவும் இருக்கான். இத பார்த்து நம்ம சன் இருந்துட்டு, லின் நீ சிரிக்கும்போது செம்ம கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் பையன் சொல்ல, நம்ம லின் இருந்துட்டு நீ சொல்றத சொல்லு நான் சாப்பிடுறேங்கிற மாரி அப்படியே அந்த சாப்பாடு எடுத்து வேகமா சாப்பிட போய் அது சுட்டுருச்சு. சுடவும் அப்படின்னு கத்த, நம்ம சன் இருந்துட்டு என்னாச்சு சுட்டுருச்சா? இரு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாரி அவன் பக்கத்துல போய் அந்த சாப்பாட ஊதி ஊதி விடுறேன்ட்டு பேர்ல அப்படியே 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம சன் பையன் என்ன பண்றான்னா, திடீர்னுட்டு நம்ம லின்னோட கன்னத்துல அப்படியே கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணிட்டு அவன பார்த்து சிரிச்சுட்டே இருக்கவும், நம்ம லின் வந்து அவன்கிட்ட சொல்றான், "டாடி நீங்க வர வர ரொம்ப பெரிய பெரிய சர்ப்ரைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க." அப்படிங்கிற மாரி நம்ம லின் பையன் சன் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு, "லின் நேத்து நைட் நடந்தது உனக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. வேணா நம்ம இன்னொரு தாட்டி ட்ரை பண்ணுவோமா?" அப்படிங்கிற மாரி நம்ம சன் கேட்க, அதுக்கு லின் பையன் அவன பார்த்து சிரிச்சுட்டு, "போதும் நிப்பாட்டுங்க, நிப்பாட்டிட்டு சாப்பிடுங்க டாடி." அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம சன் வந்து லின்ன பார்த்துட்டு, "சரி ஓகே. அப்பனா வேற ஏதாவது ட்ரை பண்ணுவோமா?" அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க, நம்ம லின் பையன் இருந்துட்டு, "என்னது மறுபடியும் முதல்ல இருந்து?" அப்படிங்கிற மாரி, "திரும்பவுமா?" அப்படிங்கிற மாரி நம்ம சன் கிட்ட நம்ம லின் கேட்க, அதுக்கு நம்ம சன் வந்து அவன பார்த்துட்டு, "ஏன் நீ ரொம்ப டயர்டா இருக்கியா?" அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து அவன்கிட்ட சொல்லிட்டு, அவன ஒரு மாதிரி லுக் விடுவான் பாருங்க. அந்த லுக் வந்து நல்லா இருந்துச்சு. அங்க அங்க அப்படியே கட் பண்ணா 2 பேரும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு, நம்ம சன்னும் லின்னும் ஹார்ஸ் ரைட் போலான்ட்டு நம்ம சன் பையன் லின்ன கூப்பிட்டுட்டு வந்திருக்கான். நம்ம லின் பையன் அத பார்த்துட்டு, "ஹார்ஸ் ரைடானாலும் ஹார்ஸ் ரைட் வரல. எனக்கு இத பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கும். நான் இதுல ஒரு தாட்டி கூட போனதில்ல." அப்படிங்கிற மாரி நம்ம லின் பையன் சொல்ல, அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு, "ஹார்ஸ் ரைட் வந்து நல்லாருக்கும். வா உன்ன நான் கூட்டிட்டு போறேன். அது ஒண்ணுமே பண்ணாது. செம்ம ஜாலியா இருக்கும். வா போலாங்கிற" மாரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்லிட்டு கைய நீட்டுறான். நம்ம லின் பையனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் வரான். நம்ம சன் வந்து லின்னுக்கு எப்படி அந்த குதிரைலாம் ஏறணுங்கிற மாரி நம்ம சன் வந்து லின்னுக்கு சொல்லி தரான். நம்ம லின் பையனும் அவன் சொன்னது மாரி கேட்டுட்டு சூப்பரா ஏறி உட்காந்துறான். இவன் ஏறி உட்காந்தோனேவும் நம்ம சன்னும் அப்படியே பின்னாடியே ஏறி உட்காந்துட்டு அவன பார்த்து சொல்றான், "உனக்கு இதுக்கப்புறம் பயமா இருந்துச்சுன்னா, நீ என்னோட கைய இறுக்கமா புடிச்சுக்க." அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல, நம்ம லின் பையனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே தலையாட்டுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் செம்ம சூப்பரா அப்படியே ரைட் பண்றாங்க. ரைட் பண்ணிட்டு 2 பேரும் கிஸ் பண்றாங்க. கிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சன் பையன் லின்ன ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வரான். அதாவது ஒயின் இதெல்லாம் எடுக்கலான்ட்டு. அங்க பார்த்தா நெறைய ஒயின் கலெக்ஷன் இருக்கு. அப்புறம் நெறைய ஆன்டிக் பீஸ் கலெக்ஷன்லாம் நெறைய இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம லின் பையன் பார்த்துட்டு, "வாவ்! சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு." அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து சொல்ல, அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு, "வாவ்! உனக்கு இந்த பீஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா? இது எல்லாமே எங்க அம்மாவோட கலெக்ஷன் தான். எங்க அம்மாக்கு இந்த மாரி ஆன்டிக் பீஸ் கலெக்ஷன் இது எல்லாமே கலெக்ட் பண்ணி வைக்கிற பழக்கம் இருக்கு. நான் சின்ன வயசா இருக்கும்போதுலருந்து எங்க அம்மா இந்த மாரி நெறைய பொருட்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க." அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்றான். நம்ம லின்னும் இருந்துட்டு, "ஓ! அப்படியா?" அப்படிங்கிற மாரி அங்க இருக்கிற எல்லா பொருளையும் அப்படியே பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம சன்னும் லின்னும் இருந்துட்டு ஒரு பழைய காலத்து பாக்ஸ் மாரி இருக்கு. அது பக்கத்துல வந்து நம்ம லின் பையன் நிக்கிறான். நம்ம சன்னும் ஓப்பன் பண்ணி காட்டலான்ட்டு போகும்போது, நம்ம சன்னுக்கு வந்து சென் கிட்ட இருந்து கால் வருது. நம்ம சன் பையன் அந்த ஃபோன் எடுத்துட்டு சென் கால் பண்றான். "நான் இந்த மாரி பேசிட்டு வரேன். நீ இங்க இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து அங்கருந்து போயிடுறான். ஆனா நம்ம லின் பையனுக்கு ஆர்வம் தமாங்க அத ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுல அந்த பட்டு கிளாத் இருக்கு இல்லையா? அந்த மாரி சில்க் கிளாத் ஒண்ணு இருக்கு. அத வந்து நம்ம லின் பையன் ஓப்பன் பண்ணிட்டு, அத அப்படியே தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் இந்த மாரி தொட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, அவனுக்கு ஒரு மாரி அந்த வசியம் செஞ்சேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி வசியான மாரி அவன் அந்த ஒரு மாரி ஆயிட்டான். அப்படியே அந்த சேலையவே அப்படியே பார்த்துக்கிட்டேவும் அத கையில எடுத்து, அது அந்த சேலைய கையில எடுக்கவும் இவனுக்கு ஒரு மாதிரி வாய்ஸ் எல்லாம் கேட்குது. "லின், லின் நீ இருக்கியா? நான் பேசுறது கேட்குதா? என் கூட வா. நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன். என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்கிற" மாரி அவனுக்கு ஒரு லேடியோட வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கு. அந்த வாய்ஸ் கேட்கறதுனால இவன் அப்படியே அவனுக்கே தெரியாம அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். அப்படி நடந்து போயிட்டு இருந்தவன் ஒரு கட்டத்துல அந்த குளத்துக்கிட்ட வந்துட்டு, அங்க நின்னு அப்படியே பார்த்துட்டு இருந்தவன் அப்படியே அந்த குளத்துக்குள்ள இறங்கவே ஆரம்பிச்சுட்டான். அதே சேம் டைம் நம்ம சன் பையன் ஃபோன் பேசிட்டு வந்தவன், எங்க இவன ஆள காணோன்ட்டு அப்படியே தேடிட்டு ஒவ்வொரு இடமா தேடிட்டு வந்தான். இவன் இந்த மாரி குளத்துல இறங்கிட்டு இருக்கானா, இப்படி இவன் குளத்துல இறங்குறத நம்ம சன் வந்து பார்த்துட்டு, "லின்" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டேவும் அவன் அந்த குளத்துக்குள்ள இவனும் போயிட்டு, அவன அப்படியே தர தரன்ட்டு இழுத்துட்டு வந்து அந்த கரைக்கு மேல போட்டு, "லின், லின் கண்ண திற உனக்கு என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து அவன அப்படியே கேட்டுட்டே இருக்கான். நம்ம லின் பையன் அப்பதான் கண்ண திறந்து, "நான் எங்க இருக்கிறேங்கிற" மாரி அவன் அப்படியே பார்த்துட்டு, சன் பக்கத்துல இருக்கிறத பார்த்து சன் சொல்லிட்டு அவன அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அங்க அப்படியே கட் பண்ணா அப்புறம் நம்ம சன்னும் லின்னும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம லின் பையன் சேர்ல உட்கார்ந்திருக்கான். நம்ம சன் பையன் அவனுக்கு ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு, "இந்த இத குடி. இது குடிச்சேன்னா கொஞ்சம் ஹோல்டு பிடிக்காம இருக்கும். நல்லா இருக்கும் குடிங்கிற" மாரி நம்ம சன் வந்து லின் கிட்ட குடுக்க, நம்ம லின் பையனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஹாட் வாட்டர் வாங்கி அப்படியே குடிச்சிட்டு இருக்கான். அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க, "என்னாச்சு? ஏன் இந்த மாரிலாம் பண்ண? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு." அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க, நம்ம லின் இருந்துட்டு, அது அது வந்து எனக்கு இந்த மாரி அடிக்கடி கெட்ட கனவு வருது இல்லையா? அதுல வந்து ஒரு பொண்ணு வராங்க அப்படிங்கிற மாரி நம்ம லின் சொல்ல, சன் இருந்துட்டு, "என்னது பொண்ணா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு லின் இருந்துட்டு, "ஆமா பொண்ணு வராங்க. அவங்க என்கிட்ட ஏதோ கேட்கறாங்க. ஆனா அவங்க என்ன கேட்கறாங்கன்ட்டு தான் எனக்கு புரியல. அவங்க போட்டிருக்கிற சேம் அதே ட்ரெஸ் தான் இன்னைக்கு உங்க வீட்ல நான் அந்த பாக்ஸ்ல பார்த்தேன். எனக்கு அந்த சாரி பார்த்த உடனேவும் ஒரு மாதிரி ஆயிருச்சு. அவங்கள நான் இந்த இடத்துலயே பார்த்தேன்." அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல, அதுக்கு சன் இருந்துட்டு, "என்னது அவங்கள இங்க பார்த்து ஏதாவது கனவினவு கண்டுருப்படா?" அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல, அதுக்கு லின் இருந்துட்டு, "இல்ல நான் உண்மைய தான் சொல்றேன். நான் பொய்யெல்லாம் எதுவும் சொல்லல. அவங்க என்கிட்ட இங்க வா நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன்." அப்படிங்கிற மாரிலாம் சொன்னாங்க. அப்படிங்கிற மாரி இவன் சொல்லிட்டே இருக்க, நம்ம சன் இருந்துட்டு, "சரி ஓகே. நீ தூங்காம இருக்கிறனால தான் உனக்கு இந்த மாரிலாம் இருக்கு. நீ அதிகமா ஒர்க் பண்ற. இத பத்தி நீ பெருசா எடுத்துக்காத. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்." அப்படிங்கிற மாரி நம்ம சன் சொல்ல, லின் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சன் இருந்துட்டு, "சரி ஓகே. உன் தலையெல்லாம் ஈரமா இருக்கு. நான் உனக்கு தலையெல்லாம் துவட்டி விடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து அவனுக்கு தலைய துவட்டி விட்டுட்டு அப்படியே அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான்.
அப்புறம் 2 பேரும் டேட்டிங்லாம் முடிச்சுட்டு நம்ம சன் பையன் லின்ன கொண்டு வந்து ட்ராப் பண்றதுக்கான அவனோட கேண்டோக்கு தான் வந்திருக்கான். ட்ராப் பண்ணிட்டு அவன அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். நம்ம லின் வந்து அத பார்த்துட்டு, "டாடி ஏன் இப்படி என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, நான் நல்லா தான் இருக்கேன்." அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல, அதுக்கு சன் இருந்துட்டு, "எனக்கு தெரியும் நீ நல்லா தான் இருக்கேன்ட்டு. ஆனா உன்ன நினைச்சு நான் கவலைப்படுறேன். இன்னைக்கு உன்னால ஒர்க்குக்கெல்லாம் வர முடியுமா?" அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க, அதுக்கு லின் இருந்துட்டு, "நான் இப்ப சூப்பரா இருக்கேன். என்னால ஒர்க்குக்கெல்லாம் வர முடியும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள்ல, என்னால எப்படி வராம இருக்க முடியும்?" அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல, அதுக்கு சன் இருந்துட்டு, "சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணிட்டு அவன பார்த்துட்டு, இது வந்து உன்னோட சேர் அப் கேஸ் அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல, நம்ம லின் இருந்துட்டு சரி ஓகே டைம் ஆயிருச்சு. நீங்க தான் எனக்கு கிஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? எனக்கு டே ஃபுல்லா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம லின் பையன் அங்கருந்து சொல்லிட்டு அப்படியே போயிடுறான். அப்புறம் ஆஃபீஸ்ல தான் காட்டுறாங்க. ஆஃபீஸ்ல 3 டிசைன செலக்ட் பண்ணி வச்சுட்டு, இதுல ஒண்ண சூஸ் பண்ணுங்கங்க மாரி நம்ம காவ் மேடம் வந்து நம்ம சன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதாவது யார் யாருதுன்னா லின்னு, நம்ம பிரிம்மு, அப்புறம் ஜுலாதேஷோடது. இவங்க 3 பேரோடத வச்சு பேசிட்டு இருக்காங்க. அங்க வந்திருக்கவங்க எல்லாருமேவும் நம்ம லின்னோட டிசைன பார்த்துட்டு, இது வந்து சூப்பரா இருக்கு. இது வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம சன் இருந்துட்டு சரி ஓகே இந்த டிசைன அவங்களுக்கு மெயில் பண்ணிருங்க அப்படிங்கிற மாரி நம்ம சன் சொல்ல, அந்த டிசைன பார்த்து அப்படியே எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. சேம் டைம் அதே நம்ம இன்டர்ன்ஸ் 4 பேர் இருக்காங்களா, அவங்க வந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லின்னோட அந்த டிசைன் வந்து செலக்ட் ஆனதுக்கு. அப்படி பார்ட்டி பண்ணிட்டு இத மட்டும் ஜுலாதேஷ் பார்த்தானா கொன்றுவான்டா அப்படிங்கிற மாரி பேசிட்டே இருக்கும்போது, நம்ம ஜுலாதேஷ் பையன் அங்க வந்துட்டு, "இங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்க, "பார்ட்டி பண்ணிட்டு இருக்கோம்." அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம ஜுலாதேஷ் இருந்துட்டு, "உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மீட்டிங் ரூம்ல இந்த மாரி பண்ணுவீங்க? இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. மரியாதையா இங்க இருந்து போயிருங்க." அப்படின்னு சொல்ல, அவங்களும் அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் நம்ம ஜுலாதேஷ் அங்க உட்காந்து அந்த மிச்ச மீதி இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே உட்காந்து தின்னுட்டு இருக்கான். அப்புறம் அங்க கட் பண்ணா, அப்புறம் ஒரு லேடிய தான் காட்டுறாங்க. இவங்க தான் அந்த செயின ஆர்டர் பண்ணிருப்பாங்க போல. அந்த லேடி வந்து அந்த டிசைன பார்த்துட்டு, "வாவ்! சூப்பரா இருக்கு." அப்படிங்கிற மாரி அந்த லேடி பேசிட்டு இருக்க. இவங்களோட செக்ரட்டரி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த லேடி கிட்ட, "மேம் உங்ககிட்ட ஒரு பேட் நியூஸ் சொல்லணும். இந்த மாரி இந்த டிசைன 2 நாளைக்கு முன்னாடியேவும் இன்னொரு கம்பெனில லான்ச் பண்ணிட்டாங்க." அப்படிங்கிற மாரி அவ சொல்ல, அதுக்கு இந்த லேடி அந்த டிசைன பார்த்துட்டு, "என்னது 2 நாளைக்கு முன்னாடியே இந்த டிசைன லான்ச் பண்ணிட்டாங்களா வேற கம்பெனி? அப்புறம் எப்படி இவங்க மறுபடியும் இந்த டிசைன மறுபடியும் எனக்கு குடுத்தாங்க? அவங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒருத்தவங்க பண்ண டிசைன நான் பண்ணதா சொல்லி எனக்கு குடுத்துருக்காங்க. இத பத்தி அவங்க எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். அவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு பதில் சொல்ல சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி இந்த லேடி வந்து அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு உட்கார்ந்திருக்காங்க இந்த லேடி. அங்க அப்படியே கட் பண்ணா என்ன ஆகுதுன்னா, லின்னும், பிரிமும் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம பிரிம் வந்து என்ன சொல்றான்னா, "உன்னோட டிசைனிங் வந்து 3டி மாடலுக்கு சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு." அப்படிங்கிற மாரி பேசிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்படி வந்துட்டுருக்கும்போது, நம்ம காவ் மேடம் வந்து நம்ம லின் முன்னாடி நின்னுட்டு, "லின் நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? ஏன் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்க? உன்னோட கார்ட முதல்ல என்கிட்ட குடு." அப்படிங்கிற மாரி நம்ம காவ் மேடம் கேட்க, நம்ம லின்னும் அப்படியே குடுத்துடுறாங்க. குடுத்துட்டு அவங்கள அப்படியே பார்த்துட்டு இருக்க, நம்ம பிரிம் இருந்துட்டு, "என்னாச்சு? என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா?" அப்படிங்கிற மாரி நம்ம பிரிம் கேட்க, அதுக்கு காவ் இருந்துட்டு, "நீங்க 2 பேருமே என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க." அப்படிங்கிற மாரி நம்ம காவ் மேடம் சொல்லிட்டு, அங்க ஒரு ஆஃபீஸ் ரூம் அதாவது மீட்டிங் ரூம் மாரி இருக்கு. அங்க போறாங்க. அங்க போனோம்னா, இவங்க அப்புறம் இன்னும் 2 பேர் உட்காந்துருக்காங்க. நம்ம லின்னுக்கும், பிரிமுக்கும் என்ன பேசுறதுன்ட்டே தெரியாம அப்படியே ஷாக்கா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அங்க போன உடனேவும் நம்ம காவ் மேடம் இருந்துகிட்டு இவனோட டிசைன காமிச்சு, "இது உன்னோட டிசைன் அப்படிதானே?" அப்படிங்கிற மாரி நம்ம காவ் மேடம் சொல்ல, நம்ம லின்னு இருந்துட்டு, "ஆமா." அப்படிங்கிற மாரி சொல்றான். இவன் இப்படி பேசிட்டே இருக்கும்போது, நம்ம காவ் மேடம் இருந்துட்டு, "உன்னோட டிசைன் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு." அப்படிங்கிற மாரி நம்ம காவ் மேடம் சொல்ல, அப்ப நம்ம லின்னு இருந்துட்டு, "ஓ! அப்படியா நிஜமாவே சொல்றீங்களா?" அப்படிங்கிற மாரி நம்ம லின் பையன் சொல்ல, இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேர் உட்கார்ந்திருந்தாங்கல்ல, அவங்க இருந்துட்டு, "ஆமா அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா நீ எப்படி இந்த மாரி பண்ணலாம்? வேற ஒரு கம்பெனி இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண மாரியேவும் அவங்களோடத நீ காப்பி பண்ணி அவங்களுக்கு குடுத்துருக்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ ஏன் இந்த மாரிலாம் பண்ற?" அப்படிங்கிற மாரி அந்த ஆள் சொல்ல, அதுக்கு நம்ம லின் இருந்துட்டு, "இல்ல நான் அப்படிலாம் எதுவும் காப்பி பண்ணவே இல்ல." அப்படிங்கிற மாரி நம்ம அ லின் சொல்றா. அதுக்கு அந்த ஆள் இருந்துட்டு இன்னொரு ஆள் இருந்துட்டு, "அந்த டிசைன தூக்கி போட்டு பாரு. அப்பனா இதுக்கு என்ன அர்த்தம்?" அப்படிங்கிற மாரி அந்த ஆள் சொல்லி அப்படியே கத்திக்கிட்டே இருக்கா. நம்ம லின் பையனுக்கு என்ன பேசுறதுன்ட்டு தெரியாம, அப்படியே ஒரு மாரி அசிங்கமாயிட்டு தல குனிஞ்சு அவங்க பேசுற எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே நின்னுகிட்டே இருக்கான். அந்த ஆளுங்க வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. ஆச்சா பூஜான்ட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. சேம் டைம் இந்த விஷயம் வந்து நம்ம சன்னுக்கு வந்து தெரிய வருது. நம்ம சென் பையன் தான் வந்து சொல்லியிருப்பான் போல, இந்த மாரி லின்னுக்கு ஒரு பிரச்சனை ஆயிருச்சு. அவனோட டிசைனிங் பத்தி எல்லாருமே தப்பா பேசிட்டு இருக்காங்க. அவன் யாரையோ காப்பி பண்ணிட்டாங்கிற மாரி நம்ம சென் வந்து சொல்ல, இத கேட்ட ஷன்னுக்கு பயங்கரமான ஷாக்கு. அந்த ஷாக்கோடையவும் நம்ம சன் இருந்துகிட்டு கார் எடுத்து பயங்கரமா ஓட்டிட்டு ரோட்ல போயிட்டு இருக்கான். அப்படி போனவன் எங்க போறான்னா, நம்ம லின்ன பாக்கறதுக்காண்டி அவனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அங்க வந்து பார்த்தா நம்ம லின் பையன் உட்காந்துகிட்டு அந்த மாடல வச்சு அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். இத பார்த்து நம்ம சன் வந்து அவன் பக்கத்துல போய் லின் அப்படின்ட்டு நம்ம சன் கூப்பிட, நம்ம லின் இருந்துட்டு நம்ம சன்ன அப்படியே டைட்டா ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்கான். "நான் இந்த மாரிலாம் பண்ணல. என்ன நம்புங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் பையன் அப்படியே அழுதுகிட்டு இருக்கான். இவன் இப்படி அழுகுறதோட காதல் மன்னன் எபிசோட் 6 வந்து இங்க ஃபினிஷ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பெல்ட்டை பற்றி இந்த சீரிஸோட லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த பெல்ட் வந்து எந்த சீரிஸில் வரும்னா, நம்ம பிக் ட்ராகன் சீரிஸில் நம்ம லின் பையன் தான் அந்த சீரிஸில் இந்த பெல்ட் வந்து போட்டிருப்பான். இதை பார்த்தோன்னே எனக்கு பிக் ட்ராகன் சீரிஸ் தான் ஞாபகம் வந்துருச்சு. உங்களுக்கு இதை மாதிரி ஏதாவது ஞாபகம் வந்துச்சான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.